வணக்கம் நண்பா, நான் உங்கள் PreethamJJ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனோட ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, இது வந்து ஒரு பெய்டு ஆப்பு. ப்ளே ஸ்டோரில் வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்கணும். ஆனால் நான் ஃப்ரீயாகவே கொடுக்கலான்னு இருக்கிறேன். இது எவ்வளோ அப்படிங்கிறத நான் கடைசியில் லைவ் ப்ரூஃபாகவே நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். இப்போ இந்த அப்ளிகேஷனில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை டவுன்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனிமேட்டில் இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் அந்த க்ரோமில் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா அந்த க்ரோமையே நம்ம ஓப்பன் பண்ணி வச்சு பார்த்துக்கிட்டு இருப்போம் பர்சன்டேஜ் முடிகிற வரைக்கும். இந்த ஆப் வந்து மேலேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே காமிக்கும், அதுவும் அனிமேஷனில் காட்டும். அதுக்காகத்தான் இந்த ஆப் யூஸ் பண்ணுறோம். வாங்க இந்த அப்ளிகேஷனில் அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணி எப்படி எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 செட்டிங்ஸ் காட்டுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு செட்டிங்ஸை நம்ம எனேபிள் பண்ணி விடணும். இது எல்லாமே ஆன் பண்ணால் தான் அது ப்ராப்பராக ஒர்க் ஆகும். பெய்டு ஆப்புங்கிறதுனால இங்கே தாராளமாக அட்வர்டைஸ்மெண்ட் தொந்தரவே இருக்காது. இப்போ இங்கே இருக்குது இந்த ஆப்பு, இதை வந்து நான் ஆன் பண்ணிக்கிறேன். இதை ஆன் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணணும். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த செட்டிங்ஸ் ஐக்கான், அந்த கியர் ஐக்கான ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அடுத்ததாக அந்த ஆப்போட நேம் காட்டும். சைடில் பார்த்திங்கன்னா ஆன் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஆன் பண்ணது பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனுக்கு அலோ கேட்குது. நீங்கள் அலோ பர்மிஷன் கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா கரண்ட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணும் அப்படின்னு கேட்குது. அதாவது டவுன்லோடு பண்ணுற விஷயம் வந்து லைனாக ஒரு கோடு மாதிரி போகணுமா, இல்லை சர்க்கிள் ஒரு ரவுண்டாக சுற்றி டவுன்லோட் ஆகிற மாதிரி அனிமேட் ஆகணுமா அப்படின்னு சொல்லி காட்டுது. உங்களுக்கு எந்த மாதிரி ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்குங்க. இப்போ வந்து இது டிஃபால்ட்டாகவே ஒயிட் கலரில் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா டாப்புன்னு இருக்குது, பாட்டம்னு இருக்குது, லெஃப்ட்டுன்னு இருக்குது, ரைட்டுன்னு இருக்குது. உங்களுக்கு எந்த சைடில் அந்த டவுன்லோட் ஆகிறது காட்டணுமோ அந்த இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது ஒயிட் கலரில் இருக்கிறனால கீழால் பார்த்திங்கன்னா இப்போ பாட்டம்னு இருக்கிறனால கடைசியில் கீழால் ப்ரிவ்யூக்கு கீழே காமிச்சிட்ருக்குது. நம்ம அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா மேலால் காட்டும். உங்களுக்கு பாட்டம் வச்சிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைலில் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ அதோட சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இது எல்லாமே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரிவ்யூ கொடுத்த உடனே அந்த இடத்துல ஒரு லைன் மாதிரி போகிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் க்ரோம்லேயோ எதில் வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணும்போது அது டவுன்லோட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாமல் டவுன்லோட் ஆகிடுச்சான்னு போய் அதுக்குள்ளே போய் பார்க்காம நீங்கள் இந்த ஃபோன்லேயே முன்னாடியே உங்களுக்கு கோடு மாதிரி காட்டும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குன்னா, நீங்கள் லெஃப்ட்டு ரைட்டு இப்போ நான் டாப்பில் வச்சுருக்கேன். டாப்பில் வைக்கும்போது மேலால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைன் போகிறது தெரியும். டவுன்லோட் ஆகிறது மேலேயே உங்களுக்கு இந்த மாதிரி ஃபைல் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கிறது உங்களுக்கு காட்டும். அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஆகிட்டுருக்கு. லெஃப்ட் சைடில் ஒயிட் கலர் அப்படிங்கிறதுனால தெரியல உங்களுக்கு. மறுபடியும் அதாட்டி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் டவுன்லோட் ஆகிறது தெரியும். அதே மாதிரி தான் ரைட் சைடு உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. என்னை பொறுத்தளவு டாப் கொஞ்சம் நல்லாவே டாப்பாகவே தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லைன் சர்க்கிள்னால் இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ சர்க்கிள்னால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பர்சன்டேஜ் மாதிரி ரவுண்டாக வந்து காட்டும். அதுதான் இந்த லைனுக்கும் சர்க்கிளுக்கும். எனக்கு லைன் தான் பிடிச்சிருக்கு, அதனால் நான் லைன்லேயே வச்சு போட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அனிமேஷன் இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸிங் டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு ஒயிட் கலரில் இருக்கும். அந்த ஒயிட் கலரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஃபைல் டவுன்லோட் ஆகிறது என்ன கலரில் வேணுமோ அந்த கலரையும் இங்கேயே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து இது ஒரு பெய்டு ஆப் அப்படிங்கிறனால உங்களுக்கு இதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எல்லாமே ஃப்ரீ தான், அட்வர்டைஸ்மெண்ட் வராது, உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் அதனால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். பட் இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். இது எத்தனை ரூபா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒர்த் இல்லையா அப்படிங்கிறது தெரியும். ஒர்த்தாக இருந்ததுனாலும் நீங்கள் ஃப்ரீயாக தான் டவுன்லோட் பண்ண போகிறீங்க. அதனால் கீழே லிங்க் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நான் ரெட் கலரில் வச்சுருக்கேன். ரெட் கலரில் வச்சதுக்கப்புறமா இங்கே அடுத்தது என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, உங்களுக்கு வேணுங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே எனேபிள் பண்ணிக்கலாம். இது வந்து டவுன்லோட் ஆகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதில் சாங் ஏதாவது செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, அதாவது சவுண்ட் அப்படின்னு இருக்கிறதால நீங்கள் ஏதாவது சாங் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டவுன்லோட் ஆகி முடிகிற வரைக்கும் அந்த பாட்டு பாடிட்டு இருக்கும். நீங்கள் அதையும் கேட்டுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எனக்கு இது போரு, டவுன்லோட் ஆகிட்டு இருக்கட்டும், நம்ம வேறு ஏதாவது நோண்டிட்டு இருக்கலாம். மேலே நோட்டிஃபிகேஷன் பாரில் நம்மளுக்கு காமிச்சிடும். அது வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு இதில் போய் நம்ம பார்த்துட்ருக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா, இதில் முக்கியமான ஆப்ஷன்ஸ் வேறு என்ன இருக்குன்னா, இது வெர்ஷன் போட்டிருக்காங்க 3.0.2 அப்படிங்கிறது தான் இந்த வெர்ஷன். லேட்டஸ்ட் வெர்ஷன் தான், கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த ஆப் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும்ல. ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகலாம். ப்ளே ஸ்டோருக்குள்ளே போட்டு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோர்லேயே போட்டு டவுன்லோட் ப்ராக்ரஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கனால ஓப்பன் அன்இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி காட்டுது. உங்களுக்கு அது எத்தனை ரூபா அப்படிங்கிறதே காமிச்சிடும். இப்போ நான் அன்இன்ஸ்டால் பண்ணியே காட்டுறேன். உங்களுக்கு அது எத்தனை ரூபான்னு அன்இன்ஸ்டால் ஆன உடனே உங்களுக்கு ப்ரைஸ் காமிச்சிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 150 ரூபா கொடுத்து இந்த ஆப்பை வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் வாங்கித்தான் ஆகணும்.
உங்களுக்கு ஃப்ரீயாக வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அது மூலமாக ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். வேறு மாதிரி இருக்கும். டவுன்லோட் பண்ணுறது கொஞ்சம் ஸ்டைலியாக யூஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சிங்கன்னா அப்படி இருக்கும். இப்போ இதே ஆப்பை வந்து மறுபடியும் நான் டவுன்லோட் பண்ணுற லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலமாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ நான் ஃபைல் வச்சுருக்கேன். நான் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு மறுபடியும் அது இன்ஸ்டால் ஆகும்போது அந்த ₹150 ப்ளே ஸ்டோரில் இருக்கிறதா ஓப்பன் ஆகுதா அப்படின்னு காமிச்சிட்றேன். இப்போ இன்ஸ்டால் ஆகுது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ₹150 காமிச்சிட்ருக்கு. இதுதான் இன்ஸ்டால் ஆகுதா அப்படிங்கிறத மறுபடியும் நான் மினிமைஸ் பண்ணிவிட்டு நான் பேக் வந்து இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் அப்படியே மினிமைஸ் பண்ணி போட்டு அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அந்த பேஜை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு லைவ் ப்ரூஃபாக தெரியணும் அப்படிங்கிறக்கு வேண்டி தான். இதோட ஏபிகே ஃபைல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், வேறு லெவல் இல்லை. ஓகே நண்பா, என்னோடய சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி புது அப்டேட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோடய சோஷியல் மீடியா எல்லாத்தோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். எல்லாத்துலேயும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுறதுனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது மெசேஜில் கேட்குறதா வந்து கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது பெய்ட் ஆப் வேணுமா ஃப்ரீயாக கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்காக ஒரு சூப்பர் வீடியோ, அந்த வீடியோ உங்களுக்காக கற்றுருக்கு. அந்த ஆப்பும் ஃப்ரீயாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, தேங்க்யூ.